இயற்கையான, எளிமையான, யதார்த்தமான உங்கள் வீட்டில் எங்கள் சமையல். இது நம்ம சமையல். ஆரோக்கியமும் அன்பும் நிறைந்த எஸ்கே ஹெல்த்தி கிச்சன் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஹாய் கைஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு எஸ்கே ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம நாட்டுக்கோழி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு தேங்காய் பால் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஊற வச்ச பிரியாணி அரிசி, அதுக்கப்புறம் பெரிய வெங்காயத்தை நல்லா நறுக்கி போட்டிருக்கோம். வாசனைக்கு பச்சை மிளகா, எலும்பிச்சம்பழம், அதுக்கப்புறம் மஞ்சளில் நல்லா கழுவுன நம்ம சிக்கன், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, 3 தக்காளி நம்ம நல்லா அரைச்சி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா. இப்போ குக்கரை நல்லா நம்ம காய வச்சுக்கணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறோம். வாசனைக்கு இதில் வந்து நெய் சேர்த்துக்கிறோம். கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகா, அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ வெங்காயம் வந்து அதோட பச்சை வாசனை போனோடனே நம்ம இஞ்சி பூண்டு விழுது வந்து சேர்க்குறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதை சேர்த்துடுறோம். இப்போ வந்து தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம பிரியாணி மசாலா வந்து சேர்க்க போகிறோம். இதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்கோழி பீசஸை இதோட சேர்த்துக்கோங்க. இது நாட்டுக்கோழினால இது வந்து வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ வந்து இதில் வந்து மூடி வச்சு 4 விசில் அந்த கணக்கில் நீங்கள் விடுங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வேகிறதுக்கு தேவையான அளவு மட்டும் தேங்காய் பால் ஊற்றிக்கோங்க.
இப்போது இதில் வந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ 4 விசில் நல்லா வந்துருச்சு, ப்ரெஷரும் வந்து நல்லா இறங்கிருச்சு. இப்போ வந்து இதை நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா கறி நல்லா வெந்து நல்லா வாசமாக இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். இதில் வந்து நம்ம என்ன அப்படின்னா, நம்ம பிரியாணி அரிசி வந்துட்டு இப்போ பிரியாணி அரிசி வந்து நம்ம 2 டம்ளர் எடுத்துருக்கனால இந்த தேங்காய் பால் வந்து நம்ம வந்து 1.5 டம்ளர் எடுத்துருக்கோம். இது நல்லா கொதிச்சு வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம பிரியாணி அரிசி அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதில் வந்து நம்ம பிரியாணி அரிசி வந்து போடலாம். இந்த பிரியாணி அரிசியை நம்ம வந்து 20 நிமிஷம் வந்து ஊற வச்சது. இப்போ இதில் அரை லெமனை நல்லா புழிஞ்சு விட்டுக்கிறோம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். முன்னாடி உப்பு சேர்த்தது வந்து நம்ம சிக்கன் நல்லா வேகிறதுக்காக சேர்த்தோம். இப்போ இதில் மேலாப்பில் மல்லித்தலையை நல்லா தூவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை வந்து மூடிடலாம். இப்போ வந்து அரிசி வந்து நம்மளுக்கு உதிரியாக வர்றதுக்கான ரகசியம் என்ன அப்படிங்கிறத வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன். இப்போ என்ன அப்படின்னா, நம்ம வந்து குக்கர் இப்போ மூடி வச்சிட்டோன்னே இந்த மாதிரி ஆவி வர வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து விசில் போடணும். போட்டுட்டு நம்ம வந்து குக்கரை வந்து சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரை தான் வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். வேக வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உதிரியான பிரியாணி அருமையாக கிடச்சிரும். இப்போ வந்து இந்த ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டோம். பார்த்திங்கன்னா இந்த சோறு வந்து பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் லைட்டாக கிளறி விட்டாலே தெரியும், ஒவ்வொன்றும் உதிரியாக நல்லா வந்திருக்கு. இப்போ வந்து இந்த பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு சர்வ் பண்ணுறதுக்கு. இதை வந்து நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.